ஹாய் ஐஸ், மில்க் சப்ளை ரொம்பவே கம்மியாக இருக்கா? பிரஸ்ட் மில்க் செக்ரிகேஷனுக்கு என்ன பண்ணனா இந்த 3 ஹோம் ரெமடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 1 கார்லிக் மில்க். இதுக்கு நல்ல ஒரு சின்ன கிளாஸ்க்கு மில்க் எடுத்திருக்கேன். நல்ல சுண்ட காய்ச்ச போகிறோம். இவ்வளவு தான் குடிக்க முடியும். ஸோ இவ்வளவே எடுத்துக்கோங்க. நாட்டு பூண்டு இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். நான் நார்மல் கார்லிக் 5 to 6 ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு பூண்டு இருந்துச்சுன்னா ஒரு 4 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நல்லா சுண்ட காய்க்கணும். நைட்டு எடுத்துக்கோங்க. மார்னிங் மில்க் சப்ளை நல்லாவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபர்ஸ்ட் டே குடிக்கும் போதே. அண்ட் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கார்லிக்கோடு எடுத்துக்கோங்க தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் என்னோட பேபி பிறந்த உடனே 1 month விடாமல் இதை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 cumin ப்ளஸ் ஃபெனுக்ரிக் வாட்டர். இதுக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபெனுக்ரிக் அதாவது வெந்தயம் 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் 1/2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை மார்னிங் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வார்மாக எடுத்துக்கோங்க. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அண்ட் இதை வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் 3 ரொம்ப முக்கியம், வாட்டர் ஃபீட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி டெய்லியுமே எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ்.